இப்போ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 2026 நிறைய கிரக பயிற்சிகளும் சில அதிச்சார பயிற்சிகள் இதெல்லாம் அடங்கினது தான். இதில் 12 ராசியில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு கிரகம் கொடுத்துடாதா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கனவாக ஒரு ஆசையாக இருக்கும். அதுலேயும் குரு நிச்சயம் சொல்கிறேன், இந்த ஆண்டு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகமும் இந்த 2026 கடைசியில் பயிற்சி ஆகும் பொழுது அது அந்த மாற்றத்தில் ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும். இது 2026 கடைசியில் தான் வருது அப்படின்னாலும் ஓரிரு மாதங்களுக்கு முன்பில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி கொடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இது 2027 முழுமைக்கும் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொருந்த போகுது. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்காது பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர் தான் நடக்குது. ஆனால் குருவினால் ஒரு சில நல்ல பலன்களும் சனியினால் ஒரு சில பலன்களும் கூடவே இந்த ராகு கேதுவும் சேர்ந்து ஒரு சில பலன்களும் தரதுனால உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் திட்டமிடலாம், எதுலெல்லாம் நீங்கள் அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம், எந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை லைஃப் லாங்குக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன். குறிப்பாக இலவச பொது பலன்கள் முழுமையாக கேட்கணும். இலவச எண்கணித பொது பலன்கள் பற்றியும் நான் உங்களுக்கு கூறுவதாக இருக்கிறேன். இதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் எனக்கு தேவைப்படும், பெயர் ஆங்கில எழுத்துக்களில் தேவைப்படும். அதை பற்றியெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் மறுபடியும் சொல்கிறேன், விளக்கமாக பார்ப்போம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது அப்படிங்கிறது, ராகு 5ஆம் வீட்டிற்கும் கேது 11ஆம் வீட்டிற்கும் வருகிறார். இந்த பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு அப்படிங்கிறது பெரிய நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்வதற்கு இல்லை என்றாலும், லாபஸ்தானத்தில் வரக்கூடிய கேதுவினாலும் பெரிய ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுனாலும், இந்த பயிற்சி காலகட்டங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் குரு உங்களுக்கு பெரிய பலத்தை தரப்போகிறார். ஏன்னா குரு 12ஆம் வீட்டில் அப்போது அவர் அதிசாரமாக முன்னோக்கி நகர்ந்து உங்களுடைய 4, 6, 8ஆம் இடங்களின் மீது அவருடைய பார்வை பலத்தை செலுத்தி கொண்டிருப்பார். இந்த 4ங்கிறது கேந்திரஸ்தானமான சுகஸ்தானத்தை உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு ராகு கேது உருவாக்கக்கூடிய ஒரு சில தடைகளை, ரொம்ப அல்ல ஒரு சில தடைகளை மட்டும்தான் அந்த குரு மட்டுப்படுத்துவார். 2வது 6ஆம் வீடு அப்படிங்கிறது ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்தின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துவதனால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை காப்பாற்றுவார். 8ஆம் வீட்டின் மீது விழுகின்ற பார்வையினால் ஒரு பெரிய நன்மைகளை உங்களுக்கு குருவினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டு கொண்டிருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ராகு பஞ்சமஸ்தானத்திற்கு வரும் பொழுது நீங்கள் இப்போ ஒரு வேளை நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கீங்க, அல்லது அப்போதான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, இந்த ஒரு வருஷத்தில் குழந்தைக்கு பிளான் பண்ணுவோங்கிற இதில் இருக்கீங்கன்னா ஒரு சில தடைகள் அப்படிங்கிறத நீங்கள் சந்திக்க நேரிடும். இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல ஒரு சரியான ப்ராப்பர்ட்டி நீங்கள் விரும்பிய வண்ணம் அமையாமல் தட்டி போகலாம், அல்லது பேங்க் லோன் கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் இது எல்லாத்தையும் குரு சரி கட்டி உங்களுக்கு கொண்டு தரதான் போகிறார். கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட்ஸை மட்டும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ராகு கேதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்போதுமே ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் மட்டுமே 2 கிரகம் மட்டுமே உங்களுக்கு கெடுதல் பண்ணிடாது. அதே மாதிரி ஒரு கிரகம் மட்டுமே 2 கிரகம் மட்டுமே நல்லதும் பண்ணு. எல்லாமே இது ஒரு டீம் எஃபர்ட் மாதிரி. ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு வேணும்னா எல்லா கிரகங்களையுமே நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது 2026 உங்களுக்கு ராகு கேதுவினால் சில தடங்கல்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் போகிறது. அதுவும் 11ஆம் வீட்டிற்கு கேது வரும்போது லாபத்தில் அது நிறைய டேமேஜை ஏற்படுத்தும். இப்போ வேலைக்கு போகிறவங்களுடைய பாஷையில் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த இன்க்ரிமெண்ட்டை உங்களுக்கு தகுந்த காலகட்டத்தில் கிடைக்காம ஒரு தொய்வு ஏற்படலாம். பட் குரு தன்னுடைய சுப பார்வை பலத்தால் ஏதேனும் ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலமாக ஒரு சில உயர் அதிகாரிகளின் ஆதரவின் மூலமாக உங்களுக்கு அதை பெற்று தரதான் போகிறார். பட் அந்த ஒரு தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஹைவேல நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இடையில ஸ்பீட் பிரேக் அப்படி இருக்கும்.
அது மாதிரியான வேக தடை தான் இருக்குமே ஒழிய உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது முழுமையாக தடைபற்றாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறி போகிறீங்களோ அந்த அளவுக்கு கன்னி ராசியினருக்கு இந்த ராகு கேதுவினால் பெரிய கெடுதல்கள் இல்லாமல் உயர்வுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். சரி, இந்த ராகு கேது அப்படிங்கிறதே ஒரு சர்ப்ப கிரகம் தானே. இந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் ராஜநாகமாக இருக்கக்கூடியது, பெரிய சர்ப்பமாக கருதக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா சனி தான். இந்த சனி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூன் 2026 வரைக்குமே 7ஆம் வீட்டிலிருந்து நல்ல பலன்களை தான் தரப்போகிறார். அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் அதே சனி அஷ்டமஸ்தானத்திற்கு ஜூன் 2027 அவர் மாற்றம் பெறும் பொழுது அப்போ மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு கேதுவோடு சேர்ந்து இவரும் ஒரு சில கெடுபலன்களை தருவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும். நிறைய சித்தர வழிபாடுகள் பண்ணுங்கள். ஜீவ சமாதி கோயில்களுக்கு அமாவாசை பௌர்ணமி தினங்கள் சென்று வாருங்கள். பெரிய அளவுக்கு கெடுதல்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாகும். இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இதில் குறிப்பாக வருஷம் முழுக்க மட்டும் இல்லை சார், எனக்கு வாழ்நாள் முழுமைக்குமே நல்லது நடந்துடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை வைத்து ஒரு சில விஷயங்களை நம்ம சரி செய்யும்போது உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். முதல்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது பொது பலன்கள் மாத்திரமே. மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். தற்போது உங்களுக்கு பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன உங்கள் பெயரை நீங்கள் ஆங்கில எழுத்துக்களை தான் அனுப்பணும். உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, அது நல்லது பண்ணுமா தீமையை பண்ணுமா, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் பதிவு பண்ணி அனுப்புவேன். அதை நீங்கள் கேட்டுட்டு அது சரியாக இருக்கிற பட்சத்தில், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்னிடம் அந்த பெயர் திருத்த ஆலோசனை தேவைப்படுமா படாதாங்கிறத நான் அந்த பொது பலன்கள்லேயே சொல்லிடுவேன். அப்படி தேவைப்படுது அப்படின்னு நான் சொன்னதற்கு பிறகு நான் அதுவரை கூறிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்தால் மாத்திரம் நீங்கள் என்னுடைய கட்டண சேவைகள், அதுக்கான கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இந்த 2 தகவலையும் எனக்கு கீழே தர்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. ஆங்கில எழுத்துக்கள் அனுப்புங்க. இதில் யாராச்சும் நிறுவனம் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நிறுவன பெயரையுமே அனுப்பலாம். குழந்தைக்குரிய பெயர் நீங்கள் இப்போ தான் வச்சுருக்கீங்கன்னா குழந்தைக்கான பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையும் நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். 3 நாட்கள் கழித்து ஒருவேளை உங்களுக்கு பதில் வரலன்னா ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் சேரும்.